ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. நேற்றைய தினத்திலே ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்றும், கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவரோடு இணைந்து வாழ்ந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரங்களிலே கேட்ட செய்தியைப் போல நாம் அவரிடத்தில் நெருங்கினால் அவர் நம்மிடத்தில் நெருங்கி வருவார். தொடர்ந்து அப்படி அவரோடு நெருங்கி வாழத்தக்கதாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இன்றைக்கு 55ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. சங்கீதக்காரனுடைய அநேக ஜெபங்களில கர்த்தர் அவனை விட்டு மறைந்திருக்கிறதை போன்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு தோன்றும். அவன் ஜெபிக்க அவனுக்கு ஒன்றும் பதில் கிடைக்காதது போல. ஆனால் அந்த ஜெபங்களை அவன் விட்டதே கிடையாது. தனக்கு பதில் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, அவன் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறதான் இந்த காரியத்தில் மிக உறுதியாயிருந்தான். கடந்த வாரம் நம்ம கேட்டது போல, எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம். இட்ஸ் குட் ஃபார் மீ டு draw nigh unto God. அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயத்தை உள்ள ஒரு மனுஷனுடைய காரியத்தில் என்னவென்று கேட்டால், அந்த ஜெபத்தை செய்த பிற்பாடு அதற்கு பின்னால் நிறைய காரியங்கள் அந்த 55ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் சொன்னதுக்கு பிற்பாடு தான் பெற்ற அனுபவத்தை 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். என்னவென்று கேட்டால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அல்லேலூயா. பாரங்கள் நிறைய இருக்கு, தோல்விகள் நிறைய இருக்கு, கஷ்டங்கள் நிறைய இருக்கு, கண்ணீர்கள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சங்கடப்படுகிற நேரங்கள் உண்டு. தாவீது அப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இந்த கஷ்டத்தின் நடுவில் ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். என்னவென்று கேட்டால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் அவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நீ சுமக்காண்ட வேண்டியதில்லை, நான் இனி சுமக்க தேவையில்லை. அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது, இந்த திங்கட்கிழமை காலையில உங்கள் வேலைக்கு போகும் பொழுது, உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு போகும்போது, உங்களுடைய தொழிலுக்கு போகும்பொழுது, இருதய பாரத்தினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை தனியாய் பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மற்றவர்கள் மாதிரி இல்லை, அவரை பாரத்தோடு கொண்டு வந்து அவர் ஆதரிப்பார். 2 கரங்கள் நீட்டி அரவணைப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். அதிலும் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அவரே. நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், தெரிந்து கொண்டார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். அழைத்து வர வைத்து நம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், நீதிமான் ஆக்கி மகிமைப்படுத்துகிறவர். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்திற்கு நாம் வந்திருப்போமானால், சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். இந்த திங்கட்கிழமை உங்களுடைய வேலைகளுக்கு போகும் பொழுது, உங்களுடைய தொழில்களை ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் எழுதப்படுவதாக, நான் ஒரு நீதிமான், என்னுடைய பாரங்கள் எல்லாம் நான் கர்த்தர் மேல் வைத்து விட்டேன், அவர் நிச்சயமாக என்னை ஆதரிப்பார், நீதிமான் என்ற பெயரை எனக்கு தந்தவர் என்னை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். இந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை ஆரம்பித்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளின் வழி நடந்து ஒரு பிள்ளைகள் கர்த்தாவை சந்தோஷமாய் தைரியமாய் இருக்க, தள்ளாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டவர்களாய் தள்ளாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே வாழ கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். சரி, கூட எங்களோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானாகி என்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
God bless you abundantly again and again and again and again. Amen.